Hello guys, welcome back to our channel. My name is Abhay Joanbhai. Anindita. So again we are back with full movie scene reaction of Mudalwan and we are enjoying this movie. Yes, and this is the climax. Yes. Okay, so finally the climax, and wow, what a movie. Just like Abhay told, that it is a fantabulous movie and we are just liking it like anything, okay? Yes. So let's get started. But usse pehle, if you're new to this channel, guys, please do subscribe us and also click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. Okay, father will listen. புகழந்தி இந்த அன்பளிப்பு உங்கள்ட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். அட்ரஸ் அக்க கிராமத்து பொண்ணுக்கு செல்லார் போனா சிஎம் தான் லைன்ல இருக்காரு. ஓகே பட்டன் அமைக்கிட்டு பேசு. ஹலோ ஹலோ நான் போறேன், நீ பேசிக்கிட்டு. ஹலோ, எப்படி இருக்க தேன்மொழி? நீங்க இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா? என்ன கொள்ளாத தேன்மொழி. Charger. நான் பதவி ஏத்ததுக்கு அப்புறம் பிஎம் பிரசிடென்ட் ஏகப்பட்ட பொக்கே வந்தது. ஆனா நீ அனுப்பிச்சு அந்த நாட்டு பொக்கே அது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்து தெரியுமா? உன்னை பார்க்கணும்னு நான் எவ்வளவு துடியா துடிச்சிருக்கேன். என்னை தடுக்கவும் யாரும் இல்ல, பொறுப்பை தட்டி கழிச்சு வரவும் முடியல. நான் நிறைய தடவை செட்டியார் வீட்டுக்கு போன் பண்ணேன். உங்க அப்பா போன் எடுத்து நீ வீட்டுல இல்ல ஊர்ல இல்லன்னு படக்குன்னு வச்சுட்டாரு. அதனாலதான் இந்த செல்போன் அனுப்புனேன். உனக்கு எப்போ என் கூட பேசணும்னு தோணுதோ இந்த செல்ல இருந்து நீ என்கிட்ட பேசலாம். இனிமே என்ன பார்க்க வரவே மாட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வர. ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். 6 ராத்திரி 5 பகல் இருக்கேன். அதுக்குள்ள ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. எங்க அப்பா மும்முரமா See so கல்யாணத்துக்கு much அண்டாசல deep கவர்மெண்ட் into மாப்பிளைய love. பாத்துட்டு இருக்காரு. போஸ்ட் மேன், கரண்ட் புடுங்கறவன், கால்ரா ஊசி போடுறவன், நெல் இன்ஸ்பெக்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இல்ல நீ ஒண்ணு. சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பீப்பிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்புறம் பேசுறேன். ஹலோ, ஹலோ, நான் அவர்கிட்ட பேசணும். அவர்னா எவரு? இங்க ஒரு 36 அவருக்கு இருக்காங்க. ஏன், நான் கூட ஒரு அவரு தான். இதுல எவரு வேணும்? நான் தேன்மொழி பேசுறேன். தென்மொழி, இத முதல்லயே சொல்லக்கூடாதாம்மா? அதெல்லாம் நான் ஏற்பாடு சார். பண்ணிருக்கேன். போன் யாரு? ராட்சசி. அப்புறம் பேசுறேன்னு சொல்லுங்க. ஹலோ, அவர் வேலையா இருக்காரு, அப்புறமா பேசணும்னு சொல்லிட்டு. He's continually darling. ஹலோ, சிஎம் ஸ்பெஷல் பிஏ பலவேசம் பிஏ ஸ்பீக்கிங். நான் தேன்மொழி பேசுறேன். தானே, நான் பலவேசம் பேசுறேன். சௌக்கியமா? சௌக்கியம் கிடக்கட்டும். முதல்ல அவரை கூப்பிடுங்க. அவர் முக்கியமான மீட்டிங்ல இருக்காருமா. முடிஞ்சவன நீ போன் பண்ணேன்னு சொல்றேன். போங்க. நீங்க எல்லாம் சொல்றதே இல்ல. அவர் திருப்பி கூப்பிடுறதே இல்ல. நான் இங்க கிடந்து அல்லாடுறேன். சிஎம் வேலைன்னா அப்படித்தான் இருக்கும். அவர் டைம் அவரது இல்ல, புரிஞ்சுக்கமா. The subscriber you are calling is not reachable at the moment. தென்மொழி, என்னது சத்தம்? ஒண்ணு இல்லப்பா. ஏடாத வெளியில. ஏது? கொடுத்தாரு. யாரு? அவர்தான். உன்னை விட அரசியல் தான் முக்கியமா போயிட்டான்ல, அவங்கிட்ட என்னென்ன பேச்சு வேண்டிக்கிறது? He's so stubborn. The battery will burst. Now the phone is ringing. कौन है? वो साला मद्रासी। ஓ, சின்சாமி. ஆவ் ஆவ். What is it? The murder. Supari. ப்ளீஸ் கேரி ஆன். ஜாதி கலவரத்தை ஊக்குவிக்கிறதே முன்னாள் முதல்வர் அரங்கனார் தானு அவர் மேல குற்றம் சாட்டி அவரை பதவியை விட்டு இறக்குனீங்களே. நீங்க ஜாதியை ஒழிக்க என்ன பண்ண போறீங்க? I'll tell you. தமிழ்நாட்டுல மொத்தம் 350 ஜாதிகள் இருக்கு.
ஆனா என்னுடைய ஆட்சியில அத்தனை ஜாதிகள் இருக்காது. இந்த 350 4ஆக்க போறேன். புரியலையே. இனி எந்த ஸ்கூல் காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம்லயும் ஜாதிங்கிற காலமே இருக்காது. 4 பிரிவு மட்டும் தான் இருக்கும். SC ST, மோஸ்ட் பேக்வர்ட், ஃபார்வர்ட். நீங்க எந்த பிரிவுன்னு குறிப்பிட்டா மட்டும் போதும். எக்ஸ்கியூஸ் மீ, இதனால கீழ் ஜாதி மக்களோட இடஒதுக்கீட்டையும் வேலை வாய்ப்பையும் தட்டி பறிக்கிறீங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை ஜாதிகளும் இந்த 4 பிரிவுகள்ல ஏதோ ஒரு பிரிவுல வந்துருது இல்ல? அப்புறம் என்ன, அவங்களுக்கு வழக்கமா கிடைக்கிற சலுகைகள்ல எந்த வித மாற்றமும் இருக்காது. இதனால பல ஜாதிகளோட சப்போர்ட் இழக்க வேண்டியிருக்குமே. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் ஜாதி சப்போர்ட் போயிடும்னு பயந்துதா இன்னைக்கு நாட்டுல எந்த ஒரு நல்ல காரியமும் தைரியமா செய்ய முடியாம போச்சு. இன்னைக்கு தெரு பங்க் கடை மாதிரி பல ஜாதி சங்கங்கள் உருவாகி நாட்டை பயமுறுத்திட்டு. இதுக்கு நாட்டுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை நான் செஞ்சே தீருவேன். உங்களோட இந்த அதிரடி நடவடிக்கையின் நோக்கம் என்ன? இனி 25 வருஷம் கழிச்சு இருக்கிற தலைமுறைக்கு அவங்க எந்த ஜாதின்னு அவங்களுக்கே தெரியாது. எனக்கு அப்புறம் வரக்கூடியவங்க 4 2 ஆக்குவாங்க, 2 1 ஆக்கிடுவாங்க. கடைசியில ஒரே ஒரு ஜாதி தான் மிஞ்சும், மனித ஜாதி. That should be actually happening, but people are asking for caste census. Give reservation based on caste. System cannot be removed, which is happening, from since. Baapre. Control from Alpha. VIP about to start now. Over. Mr. Manohar, நான் சொந்த வேலைக்காக கிராமத்துக்கு போறேன். எதுக்கு இத்தனை வண்டி? ஒரு பிடி வண்டி அரேஞ்ச் பண்ணிருக்கலாமே. Sorry sir. நீங்க எங்க போறதா இருந்தாலும் இத்தனை வண்டி உங்க கூட வரும். என் ஒருத்தனுடைய பாதுகாப்புக்காக இவ்வளவு செலவு செய்யறது தப்பு. எனக்கு முன்னாடி இருந்த சிஎம்ங்க செஞ்ச தப்புகளையும் தண்ட செலவுகளையும் எந்த காரணத்து கொண்டு நான் செஞ்சிடக்கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கேன். அண்ட் யூ நோ சம்திங், பெங்கால்ல சிஎம் பஸ்ல போயிருக்காரு, தெரியும்ல? சார், நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் மர்டர் த்ரெட் இருக்கு, மத்தவங்களுக்கு இல்ல. இசட் கேட் செக்யூரிட்டி உங்களுக்கு நாங்க கொடுத்தாகணும். அது எங்களோட கடமை. நீங்க இந்த மாநிலத்தோட சொத்து. உங்க பிரைவசியை விட உங்க உயிர் தான் எங்களுக்கு முக்கியம். இன்னைக்கு இந்த 3வது கார்ல போறீங்க. சரி, நான் எங்கேயும் போல. ப்ரோக்ராம் கேன்சல். VIP strip is cancelled. Redirect all the securities to the station. Over. Okay. எப்படி தேர்மொழி? யாரு மக்களை? ஒரு அடிக்கு ஜல்லிக்கல்லு, 1/2 அடிக்கு பொடி ஜல்லி, 2 இன்ச்சு தாரு, இன்ஜனை 5 வாட்டி ஓட்டணும். போடுற ரோடு 5 வருஷம் தாங்கணும். மழை வந்து எங்கேயாவது ரோடு வாய புலந்துச்சுன்னு வையே, உங்களை புலந்துருவோம். இது எங்க புகழ் தம்பி ஆச்சு, ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க பப்ளிக். பாத்தீங்களா நம்மளோட நிலைமைய? அவன் வந்து விரட்டி போறான். நாடெல்லாம் மணக்குதில்ல நல்ல மகம் போற பாத, நல்ல மகம் போற ஒரு 5 முழம் ஜாதி மல்லி கொடுமா. எங்க புகழ் தம்பி வந்ததுக்கு அப்புறம் சாதியெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, வெறும் மல்லினே கேடு தாரேன். சரி குடுமா. ஐயோ ஏமா, காசு கொண்டு வரல, அடுத்த தடவை வரும்போது தர, பரவாயில்லையா? ஏப்பா, தெரிஞ்சவங்களே ஏமாத்திடுறாங்க, உன்னை பார்த்தா தெரியாத முகமா இருக்கியே. தெரிஞ்ச முகம்தாம்மா. ஐயோ, முதல்வர் சத்தம் போடாதமா, நான் ஒரு சொந்த காரியமா வந்திருக்கேன், தயவுசெய்து வெளியே சொல்லாதீங்க. சார், அந்த ஆளு பூஞ்சோலைக்கு வந்திருக்கான். மாறு விஷயத்துல நீல கலர் முண்டாசு, மஞ்சள் சட்டை, பட்டு வெட்டி கட்டிருக்கான். ஓவர். நீ அவனையே வாட்ச் பண்ணிட்டே, நான் உடனே வர்றேன். ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஒரு போட்டோக்காரனை கூட காணலையே. தம்பி, இதுல ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க. பல்லெல்லாம் எனக்காவே பணத்துலயே செலவாளி, விவரத்து நல்ல அழக்க மெத்த செலவாளி, தன்னானே நானே தனதன்னானே நானே. ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொன்னா வரணும். ஊருக்கெல்லாம் சொன்ன வாக்க காப்பாத்துவ, போட்டு தரீனா
ஏமாத்துவியா? என்ன விஷயம் நீ? மா வீட்ல யாரு? யாரு இல்ல. அப்ப பேசுறது யாரு? பிசாசா? ஏய் இரு யோ யார் நீ? லொள்ளு பண்ணிக்கிட்டு என்ன வேணும் உனக்கு? லொள்ளு இல்லம்மா, கொஞ்சம் ஜொல்லு விடலாம் தான் வந்தேன். என்னைய விவகாரமா பேசுற? விவகாரமா ஏதாவது பண்ணலாம் தான் உத்தேசம். என்ன பண்ணுவ? உதட்ட ஒரு உரி, கழுத்து கீழே ஒரு கடி, இடுப்புல ஒரு கவு, சின்னதா ஒரு ரேப் பண்ணிக்கியா? அடி பாவி துரோகி. ஏய் சொப்லா, தலப்பா கட்னா தெரியாதுன்னு நினைச்சியா? கல்றா. என்ன இது கோலம்? தேன்மொழி, இப்ப நான் முதல்வன் இல்ல, எந்த ஃபைல் இல்ல, சுத்தி போலீஸ் இல்ல, சைரன் இல்ல, ஒரு சாதாரண மனுஷன், உன் காதலன். இன்னைக்கு பொழுது உன்னோடதான். என்ன பண்ணணும் சொல்லியா? நான் உன்னை தாங்குறையா? இப்ப எனக்கு பசிக்குது தேன்மொழி. அட பாவி மனுஷா, நீ வரலனதும் சொல்லி வச்சிருந்த கோழியை கூட வேணான்னுட்டு பழைய சோறு தான் இருக்கு. அது போதும். தொட்டுக்க ஒண்ணு இல்லையே. தொட்டுக்கவும் தோல் இருக்கு, கடிச்சுக்கவும் விரல் இருக்கு, அது போதும் எனக்கு. Vanta bhat. You call it. Yeah. And I love it actually. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தேன்மொழி. வாரத்துக்கு 2 ஞாயிற்றுக்கிழமை வந்து எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நீங்க தானே முதல்வர். ஆமா. நீங்க எவ்வளவு வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம்ல. உங்களுக்கு தான் மேலதிகாரியே கிடையாது. அதுதான் இல்ல, மக்கள் தான் மேலதிகாரிங்க, நான் உங்களுக்கு வேலைக்காரன் தான். நீதான் ஸ்வீட். முரண்டு பிடிச்சிட்டு உங்க அப்பாவை இன்னைக்கு சாயந்தரமே கல்யாணம் பேசுற அளவுக்கு மாத்தி விட்டியே. அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் தான். மஞ்ச கிழங்கு தாரே, உன் மார்புக்கு தரவுக்கு தாரே, நீ கொஞ்சம் கொஞ்சம். சாரி சார், உங்க அனுமதி இல்லாட்டாலும் உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. They were doing romance. He was there. அவரை விட்டுருங்க. Just because romance. Yeah, police officer getting That's what he was also thinking. The village was calm and suddenly see what thing has happened. Everything is under control now. It's safe to come out, sir. Sir, come fast. Ada structure clear பண்ணுங்க. So many lives have got lost, right? Yeah. Just to protect them. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. இப்படி தினம் தினம் செத்து பிழைக்கிற வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம். எனக்கு என் பொண்ணுக்கு வேண்டாம். அப்பா அவரு இதுக்கப்புறமும் இவரதான் கட்டிக்குவேன் நீ அபிப்பிராயப்பட்டா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சாதாரண மனுஷனா வர சொல்லு. இல்ல நீ கல்யாணம் ஆகாம காலம் பூரா வீட்டுல இருந்தாலும் சரி, பொண்ண விதவ கோலத்துல பாக்குற சக்தி எனக்கு இல்ல. विधवा इन लोगों में बोलता है. बोला ना.
So now what to do? He did not select that life, right? Like people made him select it. Yeah. Just because he was a very nice person. என்னப்பா இது தலைகீழா? நாயில உங்க காலை பிடிக்கணும். உயிர் பழைச்சு வந்திருக்கே, உன்னை தொட்டாது பாத்துக்கிறேன்ப்பா. அதுக்கு காலை எதுக்குப்பா பிடிக்கணும்? சின்ன வயசுல நான் உனக்கு பிடிச்சு விட்டது இல்லையா? இப்ப எவ்வளவோ டென்ஷன் உனக்கு. கொஞ்சம் காலை பிடிச்சு விடுறேன், நிம்மதியா தூங்கப்பா. தூங்குப்பா. மருதாணி வச்சிடுவாப்பா. உன் மடியில படுத்து கூட ரொம்ப நாள் ஆச்சுமா. இப்படியே வாழ்க்கை பூரா இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நோ சிஎம், நோ செக்யூரிட்டி. வாழ்க்கையிலயும் விசிஆர்ல இருக்க மாதிரி ஒரு ரீவைண்ட் பட்டன் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏமா கண் கலங்குறீங்க? உங்ககிட்ட சாதாரணமா பேசி ரொம்ப நாளாச்சுப்பா. நீ எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாப்ல இருக்கு. Actually, so in the life of a CM as well. நான் என்னப்பா பேச போறேன், எல்லாம் கல்யாணத்தை பத்தி தான். தேன்மொழி அப்பா என்ன சொன்னாரு? அவருக்கு சம்மதம் தான். ஆனா அப்பா அந்த போன் கட் பண்ணுங்கப்பா. நீங்களும் அப்பா ஒரு நாள் வந்தீங்கன்னா பேசி முடிச்சுக்கலாம். மாயகிருஷ்ணன் லைன்ல இருக்காரு, ஏதாவது முக்கியமான சமாச்சாரமா இருக்கும், பேசுப்பா. ஹலோ 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 சார். சார் வீட்டுக்குள்ள சரியா சிக்னல் கிடைக்கல, நான் வெளியே வந்து பேசுறேன். ப்ளீஸ் பி ஆன் தி லைன். ஹலோ புகழ். புகழ் சார், இப்போ கேக்குது, சொல்லுங்க. புகழ், இப்பதான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்தது. உங்க வீட்டுக்குள்ள பாம்பு வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் வெளியில வர சொல்லுங்க. வாட்? அம்மா, அப்பா, அம்மா. Second. This is horrible. It's horrible. என்னமா நீ வச்ச மருதாணி ஈரம் கூட இன்னும் காயலையம்மா. அதுக்குள்ள அம்மா அம்மா அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா திருப்பி வந்துடுப்பா. வாழ்க்கையிலும் விசிஆர்ல இருக்கிற மாதிரி ஒரு ரீவைண்டிங் பட்டன் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சுகவாசி ராணி. Just he has done some good thing. He's getting That is, he is punishment getting for these all things. the result, the reward. He's getting. This one is not doing remember it. முதலமைச்சராக பதவியேற்கும் என் புகழேந்தியாகிய நான் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதில் என் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இயங்குவேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன். எங்க அப்பா அம்மா உனக்கு என்னடா கெடுதல் பண்ணாங்க? உங்களை பீஸ் பீஸ் ஆக்கிட்டியாடா. என்ன ஸ்கூலுக்கு கூட்டு போன எங்க அப்பா கைகள் வேணும். எனக்கு பால் விட்டா எங்க அம்மா மாறங்க. எங்கடா எங்க? ஏமா எல்லாரும் செத்து போனவங்களை புதைப்பாங்க, இல்லன்னு எரிப்பாங்க. ஆனா நான் எங்க அப்பா அம்மாவை கழுவிட்டு வந்திருக்கேமா. அது காரணம் இந்த உங்க புருஷன். சிஎம் பதவினா அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டீங்களா? தடால் புடால்னு என்னென்னமோ பண்ணீங்க. அது பிடிக்காத ஜாதிக்காரங்க, தீவிரவாதிங்க, அந்நிய சக்தின்னு 1008 எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க.
நாளைக்கு எது நடந்தாலும் என்ன சொல்லுவீங்க? நடிக்காத. நீதான் எனக்கு நல்லா தெரியும். போது நிறுத்திக்க. உன்னை தூக்கிட்டு போறதுக்கு சட்டம் வரும். He always is giving one dialogue only that it is not easy to become a singer. மரகதம் தலைய கலைச்சிட்டு போயிட்டான். சீப்பு கொடு. சின்னசாமி, அவன் என்ன அரெஸ்ட் பண்றதுக்குள்ள அவன் ஆட்சி கலையணும். எங்க பார்த்தாலும் போராட்டம், மறியல், ஜாதி கலவரம் நடக்கணும். See, now also அங்கங்க குண்டு வெடிக்கணும், மக்கள் சாகணும், riot and சட்டம் ஒழுங்கு சீர்குலையணும். அடப்பாவியடா. மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களுக்கு கடந்த சில தினங்களாக எங்கள் வீட்டில் எங்களை மிரட்டி சந்தேகத்துக்குரிய சில நபர்கள் தங்கியிருந்தார்கள். அவர்கள் பேசிக் கொண்டதிலிருந்து குண்டுவெடிப்பு போன்ற பெரிய கெடுதல் காரியங்கள் பண்ணப் போகிறார்கள் என்று தெரிகிறது. அவர்கள் எந்த ஒரு நாச காரியமும் செய்து விடுவதற்குள் தக்க நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் நல்லாட்சியை என்றும் விரும்பும் பெயர் சொல்ல விரும்பாத பிரஜை. My God. ஏப்பா, சார், லெட்டர் எந்த ஏரியால இருந்து வருது? பாக்குறேன் சார். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. முதல்ல சின்னசாமி அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். some is the assistant. என்ன மிஸ்டர் மாயகிருஷ்ணன், சின்னசாமி அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ண சொன்னா என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? நம்ம அரெஸ்ட் பண்ண போறோம்னு தெரிஞ்சோனே அந்த குள்ள உசாராயி சுகர் பிபி இங்க வந்து Oh, படுத்தா this scene. ஹாஸ்பிடல்ல படுக்கிறதே ஒரு ஸ்டைல் ஆகிட்டாங்க சார். பாருங்க, கிணத்துல ஒரு டெட் பாடி மாதிரியே படுத்துருக்கான் பாருங்க. மிஸ்டர் சின்னசாமி, ஒரு முக்கியமான விசாரணை நடத்த வேண்டியிருக்கு. கொஞ்சம் ஒத்துழைக்க முடியுமா? பூனா இன்ஸ்டிடியூட்ல பாஸ் பண்ண மாதிரி ஆக்ட் பண்ற பாருங்க. சார் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. அவருக்கு ஹை பிபி, ஹை சுகர், நெஞ்சு வலி எல்லாமே இருக்கு. அதனால அவரால பேசவே முடியாதுங்க. ஓஹோ, வக்கீல் வேலையோட இப்ப டாக்டர் வேலையை சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சியா? இல்லீங்க, மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கு பாருங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். ஓகே ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். மிஸ்டர் கிருஷ்ணன், இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க? இவருக்கு கால்ல ஒரு சின்ன புண்ணு இருந்தது சார். சுகர் ஜாஸ்தி ஆகி கேங்க்ரீன் செட் ஆனதுனால ஸ்பைனல் கார்டுல ஒரு மைக் ஊசி போட்டு ஒரு காலை வெட்டி எடுத்துட்டாங்க. ஐயோ, என்ன சார் சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? இன்னொரு காலையும் வெட்டி டெல்லி மியூசியத்துல வச்சிருவாங்க. சார் ப்ளீஸ் பேஷண்ட்டை தொந்தரவு பண்ணாதீங்க. கொஞ்சம் தயவு பண்ணி வெளியே இருக்கீங்களா? என் வக்கீல் வாய் முடிக்கிட்டு போயா. நம்பாதுங்க சார், நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். ஆமாயா, சாகருக்கு முன்னாடி அப்படித்தான் ஒரு சைனிங் ஒரு பளிச்சுன்னு உனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, மெடிக்கல் புக்ல இருக்கிற எல்லா வியாதியும் இருக்கு. ஐயோ, அதெல்லாம் போய் சர்டிபிகேட்டுக்கு நம்பாதுங்க. கெட் அவுட். சுத்தம். இப்போ மரியாதையா சொல்லு, பாம்பு எங்க வச்சிருக்காங்க? டைகர் பாமா, ஜெண்டு பாமா. காமெடி இதுக்கு நாங்க சிரிக்கணும். மகனை பெண்ட காட்டிடுவோம். சொல்றா. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க சார். இது பாரு சின்னசாமி, வசமா மாட்டிக்கிட்ட. நீயே உனக்கு ஹை சுகர் இருக்கிறதா போய் சர்டிபிகேட் கொடுத்திருக்க. உன் கை எடுத்தாலும் கால் எடுத்தாலும் கேட்கறதுக்கு நாதி இல்ல. சொல்லு. சின்ன இந்த 3 பேர்ல உனத்தோடு இது என்னத்துக்கு? கை எடுக்கிறதுக்கு, இது கால் எடுக்கிறதுக்கு, அப்ப இது அதை எடுக்கிறதுக்கு. ஐயோ, எதை எடுத்துறாதுக்கு சொல்லிடுறேன். கக்குடா சொல்றேன். 4 இடத்துல வச்சிருக்கோம். மவுண்ட் ரோடு பேங்க், ரயில்வே ஸ்டேஷன், வடபழனியில கல்யாண ஹால்ல, அப்புறம் ஒரு டிராபிக் சார்ஜ் பைக்ல. ஹாய், கால் காலை வச்சு நாங்க பிசினஸ் பண்ண முடியும். நீயே வச்சுக்க. அப்ப நான் ரெஸ்ட் எடுக்கலாமா? ஓ, லாக்அப்ல உடனே பாம்ப் ஸ்குவாட் கான்டாக்ட் பண்ணி பக்கத்துல ஸ்பாட்டுக்கு போக சொல்லுங்க. அண்ட் ஒன் மோர் திங், போலீஸ் கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணி போலீஸ் சார்ஜென்ட் கூடிய எல்லா பைக்குகளையும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு ஓட சொல்லுங்க. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் நவ. சார், ஏதாவது கன்சிடங்களா? இல்ல சார். சரி, நீங்க போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். No, I have to read an example. Come. No! Come on! Hey, நான் வராதுப்பா.
புடிச்சுங்க. Be careful. Good. Good. Check. What? Okay. Come on. Go back. Go back! Be careful. Oh. They're still there. Three more will be there, right? Total they planted. Hello! மண்டபத்துல பாம்பு இருக்கு. எல்லாம் வெளியே போங்க. Come on! Listen to me. Break all the doors open and take the kids and ladies first. Take them safely and properly. Inside the cylinder. Okay. Two more is there. Ready to enter. Real bike only. Even one last is pending. சார், புகழேந்தியோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக நீங்களே தான் 4 இடத்துல குண்டு வச்சதா பேசிக்கிறாங்களே. அவரே குண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். பழி எங்க மேல போடுவாராம். அது எப்படிங்க? வெச்ச குண்டு ஒண்ணு கூட வெடிக்காதா? வெடிக்கிறதுக்கு முன்னாடி இவரு கரெக்டா போய் எடுத்துருவாராம். ஒன்னா சேர்ந்து இருக்கிற எதிர்கட்சிகள் எங்க மறுபடியும் முளைச்சிருவாங்களோன்னு வேரோட வேற அழிக்கிறதுக்கு செய்யற சாதி. அவரு வீட்டுல வெடிச்சதே அவரு சாகலையே. இதுல என்ன தெரியல? தன்னுடைய அரசியல் இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காக பெத்த அம்மா அப்பாவை கூட கொல்ல தயங்காதவர் அவர்னு. This is his politician. He can use anything. See, விசாரணை நடக்கும். பெத்த அம்மா அப்பாவை கொல்றதுக்காக நீங்களே குண்டு வச்சதா சொல்றாரு. No comments. No comments. The final scene now. Most satisfactory scene. This one is. என்ன இதுக்கு வர சொன்ன? Hey, look. நானா விரும்பி இந்த சீட்ல உட்காரல. உன்கிட்ட தட்டி பறிக்கவும் இல்ல. லட்சக்கணக்கான மக்கள் என் வீடு தேடி வந்து நான் உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்வேன் நம்பி எனக்கு ஓட்டு போட்டு இங்க உட்கார வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ விட மாட்டேங்கிற. செய், தாராளமா செய். நான் ஒண்ணு தடுக்கலையே. தடுக்கல, எடுக்கிறீங்க. நீங்க எல்லாம் ஆளுங்கட்சிக்காரங்களை எப்படி எல்லாம் கவுக்கணுங்கிறதுக்கு செலவழிக்கிற மூலையில 100ல 1 பங்கு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக செலவழிச்சிருந்தா நம்ம நாடு என்னைக்கோ முன்னேறி இருக்கும். எப்ப பார்த்தாலும் போராட்டம், மறியல், ஜாதி கலவரம், குண்டு வெடிப்புன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. நான் மக்களை பத்தி சிந்திப்பேனா இல்ல நீ எங்க குண்டு வைப்பேன் பின்னாடி சுத்திட்டு இருப்பேனா? ஆரம்பத்துல இருந்து என் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. போலீஸ் உங்ககிட்ட தானே இருக்கு. கேஸ் போடுங்க, விசாரணை கமிஷன் வைங்க, நிரூபணமான தூக்குல போடுங்க. நான் வேணாம், நான் சொல்றேன். சட்டத்துல இருந்து ஒரு அரசியல்வாதி எப்படி தப்பிப்பாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஓகே, நான் உன்னை கொல்ல போறேன். என்ன சமாளிக்கவே முடியல. கொசு கிட்ட எல்லாம் ஜீவகாரணியம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் 30 வருஷம் அரசியல்ல பழந்துன்னு கொட்டப்பட்டவன். இப்ப நான் உன் இடத்துக்கு வந்திருக்கேன். இது வெளியில எல்லாருக்கும் தெரியும்.
இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். என்ன கொண்டுட்டு நீ அவ்வளவு சுலபமா தப்பிச்சிட முடியாது. நீ 30 வருஷம்னா உன் கூட பழகின இந்த ஒரு வருஷத்தையும் சேர்த்து நான் 31 வருஷம் அரசியல்வாதி ஆயிட்டேன். Something I have learned. இப்ப நான் சுட போறேன். ஒண்ணு இல்ல, என்ன Guards! என்னையே முட்டாளாக்கிட்ட சாவுடா. It just flew from his chair. That's the He became a trick he politician. has used. He has become a நான் politician எப்படி now. உங்க சீட்ல உட்கார முடியும்? இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடக்கிற காரியமா? நடக்கும். ஒரு நாள் நீ இருந்து பாரியா. That was a good interview. ஐயோ பிரியா சார் சார் மிஸ்டர் கிருஷ்ணன், கடைசியில என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டாங்களே. விடுங்க சார், அவன் கெட்டதுக்காக அரசியல் பண்ணிட்டு இருந்தான். நீங்க நல்லதுக்காக ஒரே ஒரு தடவை பண்ணிருக்கீங்க. நீங்க சும்மா இருங்க. நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல, எனக்கு எதுவும் கேட்கல. அட பாவி, அநியாயமா இவரை போய் சுட்டியாயா? எப்படி? தம்பி, எனக்கு விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியல. என் பொண்ணு மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சின்னத்தனமா இருந்துட்டேன். ஆனா நீங்க மத்தவங்களுக்காக பெத்தவங்களையே இழந்துட்டு பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க கூட யாருமே இல்லாம இருக்கீங்க. நல்லா இருக்கு. He got the love of life. Okay. Letters are reducing. Wow, everybody is on time. Okay. Letters finished. There is no letter now. This is really not possible in Not real possible life. at all. Wow. Oof. कहाँ से Yes, कहाँ it पहुँच is गया? developed. But Wow. yes. So that was a nice very great message to the movie. Every time society, you and I see- know it is Yeah. really very tough to achieve whatever it is showing here. Correct. Because within our society also you will find that people is not supporting for some of the good thing to any politician just because he doesn't like that politician or he is opposite or against to that politician. Correct. Right, these things is happen. So I think full support, full majority support, hardly you will be able to get it. Maximum 50, 60, 70%, max to max. Right, 70% of whatever I'm saying, that is also high number. Hardly just 50 to 55% gets support. That's why they become CM and all, right? But yes, this is a movie and we have enjoyed it. Very nice movie actually. We have enjoyed. No matter how many times we are seeing, we're just enjoying it like anything. Yes. Every time, like it is becoming a new, brand new experience for us. Right. Particularly for this movie actually. In Hindi, it Yes. was Nayak, right? True. Anil Kapoor sir ka movie Yes. tha wo. So definitely this movie is the original one and we love it more actually because original is always original, right? Right. It's the father of everything, original, right? But I will say that the father of everything here, it is the original politics. Based upon that they have made. You are right? totally into it actually. So yeah, that is it for today's video. I hope you have enjoyed our reaction. If you do so, please don't forget to subscribe, guys, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, Bye.